பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சகல அதிகாரமும் நம்ம கருத்தில் கொடுத்துருக்கிறார். மத்தேயுவில் வாசிக்கிறோம், உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. பூமி எங்கே இப்போ என்ன பண்ணுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன யாவும் கை கொள்ளும்படி அவர் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிப்பு சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை நமக்குரியது. யாருக்குரியதுங்க? அவர் பிள்ளைகளாக இருக்கிற நமக்குரியது, எனக்குரியதுன்னு சொல்ல, நமக்குன்றதை விட எனக்குரியதுன்னு சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்குன்னு போட்டிருக்குதாங்க. அல்லேலூயா. என்ன பலி அது? ஆவிக்கேற்ற பலி. வசனம் அப்படித்தானே போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறோம் என்று வேதம் நமக்கு என்ன சொல்லுங்க, சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நாமெல்லாம் யாருங்க? ஆவிக்குரிய பிள்ளைகள், இந்த பூமிக்குரிய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். என்றைக்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டமோ, தேவனுக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்காக வாழ்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. அவருக்கென்று வாழ்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும்? ஆவிக்கேற்ற பலி செலுத்தப்பட வேண்டும். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தேவன் பிள்ளைகள் நாம் வசனம் சொல்லுகிறபடி வாழ்ந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப்பட முடியும். நமக்கு முன்மாதிரியாய் ஆண்டவராகிய தேவன் செல்கிறார்கள், நமக்கு கடன் சென்றிருக்கிறார், சில காரியங்களை அதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு, அது என்னங்க ஆவிக்கேற்ற பலி? அல்லேலூயா. இனி ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியம் அல்ல. எல்லாருக்காக என்ன பண்ணிட்டேன், நான் ஜீவனைய ஜீவன் பலியாய் அந்த கல்வாரி சிலுவிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஜீவ பலியாய் தன்னை சிலுவிலே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கப்பட முடியும். அல்லேலூயா. அப்ப இங்க என்னங்க ஆவிக்குரிய பலின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் யாருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் பிள்ளை அல்ல என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம மர்வம் அடைய வேண்டும். எதுல மர்வம் அடையும்? நம்முடைய ஜபத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், நம்முடைய பலிகளில் ஒரு மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க ஆவிக்கேற்ற பலி என்று சொல்லப்படுகிறது. இப்ப கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்தா நாம் செலுத்துகிற பலி தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஆவிக்குரிய பலியா இருக்கும். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாக இராமல் ஆவிக்கு உட்படாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னா மேலுள்ள வார்த்தை என்ன சொல்லுதுங்க? வாசிங்க. நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டான். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டாதான் கீழே உள்ள ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள். மனம் போன போக்கில் போயிட்டு கட்டளைகள் கை கொள்ளாமல் அதை தவிர்த்து விட்டுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? முடியாதுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாக இருக்கு. அப்பாவுடைய பிள்ளை மதிக்கலைன்னா அப்பா எப்படி சந்தோஷப்படுவாருங்க? அப்போ ஒரு கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடக்கப்பட வேண்டும்.
அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதியாயும் நான் செய்வாருங்க நம்ம தேவன் எடுத்து செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிங்க. துன்மார்க்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் எப்படி நிறைய வேண்டுமா? ஆவியினால் நிறையப்பட வேண்டும். ஆவியானவர் வழிநடத்தல் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஏதோ நான் கையை தட்டினேன், பாட்டு பாடினேன், சோத்திரம் சொன்னேன், ஆமென், முடிஞ்சு போச்சு, அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. நாம் ஜபிக்கிற ஜபம் ஆவியினால் நிறையப்பட வேண்டும். வசனம் அப்படி சொல்லி ஆவியினால் நிறைந்து. நாம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள். நாம் எப்படி ஜபிக்கணும்? ஆவில நிறைந்து ஜபிக்க பழக வேண்டும். ஆவில நிறைந்து எந்த ஒரு மனிதன் ஜபிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் தான் ஆவியான வழிநடத்தல் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நடத்தல் வேண்டும்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு மாற்றம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியம் வேண்டும். வசனம் சொல்லுகிறது ஆவியினால் நிறைந்து. அப்போ ஜெபிக்க 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 அப்படியே ஆவியானவர் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு என்னை கொண்டு போக ஆண்டவர் சொல்லி நல்ல சோத்திரம் சொல்லி வாயில திறந்து நல்ல உற்சாகமா நல்ல சோத்திர பலிகளை செலுத்தி ஆவியினால் அப்படி நிரப்பப்பட்டா ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து கொள்ளுவார். நம்ம கேட்கவே வேண்டியதில்லை, அவர் நம்ம நடத்தி கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. நான் வேண்டிக்கொள்ள இன்னதென்று அறியாதபடியால் ஆவியானவர் செய்வார். நம்மோடு கூட இணைந்து வாக்கு கடங்காத பெருமிச்சோடு தேவனிடத்தில் செய்வாராம், வேண்டுதல் செய்வார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஜபங்கள் ஆவியால் நிறையப்பட்ட ஜபமாக இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு ஒரு ஜபம் மாதிரி கற்றுக் கொடுத்துட்டு போனாருங்க. என்ன ஜபம் தெரியுங்களா? தனித்திருந்து ஜபிக்கிற ஒரு ஜபம். தனி ஜபம் இருக்குதா? தனியாக போய் அதிகாலையில் எழுந்து போய் வனாந்திரமான ஒரு இடத்துல போயிட்டு பிதாவோடு கூட தனித்திருந்து அவர் ஜபம் பண்ணினார்ட்டு வேதத்தில் பார்க்கப்பட முடியும். அப்போ தனித்திருக்கிற ஒரு ஜபம் நமக்கு அவசியம் செய்ய வேணும். இப்போ ஜபத்தில் ஒரு மாற்றம் வேணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு தனித்து போய் ஜெபம் பண்ண. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஃபோனை பக்கத்தில் இருக்கிறோம். திடீர்னு என்ன பண்ணுறான்? பிசாசானவன் ஃபோன் மூலமா உள்ளே வந்துடுறான். அது கிணிங்கினி மணி அடிக்குது. அப்போ ஜெபம் என்ன பண்ணுது? தடைப்பட்டு போயிடுது. அப்போ தான் முக்கியமான வேலைன்றாங்க, உடனே வான்றாங்க. பிசாசு அந்த ஜெபத்தை நிறுத்தத்துக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அப்படிலாம் அந்த ஃபோன் மூலமா அவன் என்ன செய்வான்? அதை கொண்டு வந்து போட்டு நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணி போட்டுருவான். அது பிசாசுடைய திட்டம். அவன் திட்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னா ஃபோன் என்கிற அந்த காரியத்தை என்ன செய்யணும்? நம்ம அவாய்ட் பண்ணி தூக்கி தூர வச்சிடணும், இல்லை ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுடணும். அன்றைக்கி இயேசுவோட ஃபோன் இருந்ததா? இல்லை. தனித்து போய் பிதாவோடு அன்னதிகாலை நேரத்தில் வனாந்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாரே பிதாவும் ஆண்டவராக இயேசு. அந்த ஜெபம் நமக்கு தேவப்பிள்ளைக்கு அவசியம் தேவைப்படும். மோசே போய் ஜெபம் பண்ணார். சீனாய் மலையில் போய் தனித்திருந்து போய் தேவனோடு கூட அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். கூட யாருமே வரல. அது தனித்திருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு வேணும். நீ அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆவியானவர் உங்களோட கூட இருந்து கொள்ளுவார். ஆவியானுடைய வழிநடத்தல் உங்களுக்குள்ள வர ஆரம்பித்துவிடும். வசனம் அப்படி தான் சொல்லி ஆவியினால் நிறைக்கப்பட வேண்டும். நம்முடைய தனி ஜெபம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவசியம் தேவைங்க. நம்மளுக்கு ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் முறைகள் மாறணும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கணும்னா சில காரியங்கள் என்ன செய்யணும்? நம்ம மாற்றப்பட வேண்டும் நம்முடைய ஜெப முறைகளில். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவானுக்கு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 24 தெரிஞ்ச வசனம் தான். சீக்கிரம் வாசிங்க. யோவானுக்கு சுவிசேஷம்
தொழுது கொள்ளும் காலம் வரும். பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி தொழுது கொள்ளப்பட வேண்டும்? ஆவியோடு தொழுது கொள்ளப்பட வேண்டும். பிதா எப்படி விரும்பினாரா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளப்பட வேண்டும். அப்ப ஆவியோடு தொழுது கொள்ளப்பட வேண்டும்னா ஆவியால் நிரப்பப்பட்டதான் நீ ஆவியால் தொழுது கொள்ளப்பட முடியும். அப்ப வேத வசனங்களுக்குள்ள நிறைவேறணும்னா நீ ஜபத்தில் ஆவியில நிறைந்து நீ ஜபிக்க வேண்டும். சோத்திரம் நல்ல வாயை திறந்து சொல்லணும், சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். தேவையில்லாத காரியத்துக்கு சத்தம் போட்டு பேசுகிற நாம ஆண்டவரை துதிக்கிற துதியில சத்தம் வர மாட்டேங்குது. ஏன்? வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆவியானவர் ஆவியோட முன்னே தொழுது கொள்ளப்பட நல்ல சத்தம் போட்டு துதிங்க. உங்களுக்குள்ள வருகிற தேவையில்லாத கிரிகளை ஆட்டோமேட்டிக்காக விலக ஆரம்பிச்சிடும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியை இணைந்து கொள்ளுங்க, எனக்கு ஜபத்தில் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்க பழகும் போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வான். அல்லேலூயா. அதனால் சொல்லப்படுது ஆவில நிறையப்பட வேண்டும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும். இங்கே யோவான சொல்லப்படுது அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமா மாறணும்னா இந்த வேத வாக்கின்படி நீ ஜெபித்தா அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் பிரதியா நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் வேத வசனத்தோடு நீ ஒன்று இருக்குமானால் அந்த ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படும். ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ளப்பட வேண்டும். அப்படி நம்ம ஜெபங்களை மாறணுங்க. அதனால தாங்க ஆண்டவராக இயேசு தனித்து போய் பிதாவோடு ஜெபம் பண்ணார். யாருமே அங்கே வர முடியல. போய் வனாந்தரத்தில் போய் அதிகாலையில் ஜெபம் பண்ணார். இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணினார். ஏன்? பகலெல்லாம் ஜனங்க தேடி வராங்க, அவரை தேடி வராங்க, ஜபிக்க முடியல, ஒரே தடுமாற்றமாக இருக்குது. அது ஜபிக்கிற நேரம் அதிகாலை நேரம். பிதாவோடு போய் வனாந்தரத்தில் ஜனங்க எழுந்ததுக்கு முன்பாகவே இவர் பிதாவோடு கூட அவர் பேச ஆரம்பித்து விட்டார். போய் அவரும் இவரும் சேர்ந்து அவர் ஜபித்து ஆண்டவர் பிதாவோடு பேச ஆரம்பித்தது. தனித்திருக்கிற ஒரு ஜப அனுபவம். அதுதான் ஆண்டவர் ஜெயமாய் எல்லா காரியங்களும் வெற்றியாய் முடிக்கப்பட முடிந்தது. பிதாவான என்ன சொன்னார்? நீங்க போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவியோட உண்மையோட வசனப்படி நீங்க ஜெபித்தா தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை தருவார். உங்க வாழ்க்கை முறைகள் தேவன் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். தானியேலுக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிஞ்ச வசனம் தான். தானியேல் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலோ தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறாருங்க? தனி அறையில், மேல் மாட்டு வீடு அறையில் தனித்து ஜெபம். தேவனோடு கூட ஜெபிக்கும் போது குறுக்கால யாருமே வரக்கூடாதுங்க. அது மேல் மாடு வீட்டு அறையிலே பனகலிகள் திறந்திருக்க அங்கே தன் முன்பு செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனும் தானியேலும். அல்லேலூயா. அப்போ அந்த தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்ததா இல்லையா? ஜெயமாக இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் ஜெயமாக மாறணும்னா தனித்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம போனோங்க. ஆவியான நிரப்பப்பட வேணுங்க. அதனால தான் தானியேலை பார்க்குறோம். 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 5:11. சீக்கிரம் வாசிங்க. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறார்,
அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. நம்முடைய பிதாவின் நாட்டிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்தில் காணப்பட்டது. போதும் சார். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அப்போ ஆவியால் நடத்தப்படுறது தானியேலுக்கு இருந்ததா இல்லைங்களா? இருந்ததா இல்லைங்களா? அப்போ அந்த வாழ்க்கை, அந்த தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்ததா இல்லையா? சொப்பனத்தை விடுவிக்கிற ஞானத்தை அந்த தானியேலுக்கு தேவன் கொடுத்தார். ஏன்? அவன் 3 வேளையும் மடங்கால் படிட்டு தேவனுக்கு முன்பாக அந்த ஜெப வீரர் சோமனினாலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆவியானவர் நடத்துதல் தானியேலுக்குள் இருந்தது. வாசிங்க பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர் என்ன செய்கிறார்? அனுப்பி அவர் வாய் என்ன செய்தார்? கட்டி போட்டார். அல்லேலூயா. 20 வாசிங்க மேல. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்ப இடைவிடாமல் யார் ஆராதித்தது? தேவ மனுஷன் தானியேல் ஆராதித்தார். அப்ப ஆராதிக்கிற மனுஷனுக்கு ஆபத்திலிருந்து விலகி தேவன் பாதுகாக்க மாட்டாராம். சிங்கங்கள் கெபியில் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் தேவன். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களுக்கு வாய்களை செய்கிற கட்டி போட்டாரா, தப்புவிக்க வல்லவரா இருந்தார் என்று தானியேல் ராஜா கேட்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமாக இருக்கணும். ஆவியில் இருந்து நம்ம ஜெபிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. இந்த தானியேல் நிருபத்தில் பார்த்தா தானியேலில் அநேக காரியங்கள் வந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சேருங்க ஒரு ஜெயமுள்ள ஒரு காரியமாய் தேவன் அந்த தானியேலுக்கு மாற்றி கொடுத்தார். ஏன்னா அந்த தானியேல் தேவ சமூகத்தில் இடைவிடாமல் சேருங்க பலகரைகள் திறந்திருக்க அவர் போய் அவர் செய்தாருங்க. அவர் பொருத்தனை மூலமாய் அவர் ஜெபம் பண்ணினார். 3 வேளையும் நான் முன்பு பொருத்தனை பண்ணினபடியே 3 வேளையும் செய்கிறாருங்க. அவர் ஜெபிக்கிறார். ஆவில நிறந்து ஜெபித்திருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஜெபித்திருப்பாருங்க? ஆவில நிறந்து ஜெபித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது, ஆவில நிறந்து ஜெபிக்கிற ஜெபமாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜெபித்தா தேவன் நம்ம வாழ்க்கையை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த தானியேலை பார்த்தோம். அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் ஆண்டவருக்கு முன்பாக அந்த பொருத்தினை நிறைவேற்றும்படியாக அவர் மனுஷங்க மேல் மாடி விட்டு அறையில் போயிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். இயேசுவை பார்க்குறோம். அதிகாலை நேரத்தில் பிதாவோடு தனித்திருக்கும்படியாய் வனாந்தத்தில் போயிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். மோசேயை பார்க்குறோம். பிதாவோடு அந்த ஆண்டவர் உறவாடும்படியாக சீனாய் மலையில் ஒருபுறம் வரக்கூடாது, நீ மாத்திரம் ஏறிவான்னு சொன்ன உடனே இவர் மாத்திரம் ஏறி போய் அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட அவர் தனித்து ஜெபம் பண்ணிக்கிற அனுபவம். அந்த ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கை முறைகள் தேவன் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முன்மாறியாய் இருந்த தேவர்கள், தேவ பிள்ளைகள், நமக்கு முன்மாறி இருந்த தேவதாசர்கள், நமக்கு முன்மாறியாய் கடந்து போன பரிசுத்த முதல் ஆசாரியர் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அவரோடு மாலாம் இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் நம்ம மாற்றப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது தான். ஆவினால் பிறக்கணுமே. எத்தனை பேர் ஆவியில் பிறக்காமல் இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால், அப்போ ஜலத்தில் ஞானஸ்நானம் பெற்றாலும் ஆவியில் பிறக்கப்பட வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு இதுக்கு உணர்த்தி கொடுக்கலாம். அதனால் நீங்கள் செபிக்கிறீங்க,
இன்னும் நல்ல ஆவிலிருந்து நீங்கள் செபிக்கப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது யோகத்தில் மாம்சமான யாவரும் மேலும் செய்வேன், என் ஆவியை ஊற்றுவேன். எப்போ ஊற்றுவார்? கடைசி நாட்களில். நம்ம வாழ்கிறது கடைசி நாட்களாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆவியில் நிறைந்து, ஆவியானவரே உங்களுடைய அபிஷேக வல்லமையால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உமக்காக நான் எழும்ப எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம செபிக்க பழக வேண்டும்.